இது நாங்கள் கடையில் வாங்கின 2mm கிறிஸ்டல் பீடு. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுக்கு வந்து ஊசியை வச்சு கோக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதே டைம் வந்து நரம்பும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கோக்கிறதுக்கு. நரம்பு கோத்தாக்கா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இதை மாதிரி நமக்கு லைனாக நிற்காது, அது ஒரு மாதிரி வளைஞ்சு நிற்கிது நரம்பில் கோத்தாக்கா. இவங்க ஒரு வயரில் இதில் நூலில் கோத்துருக்காங்க, அதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நான் அந்த நூலே வச்சுக்கலான்னு யோசிச்சிட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதை 2 இருக்கிறத வச்சு இன்னொரு 2க்குள்ளே கோக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து சிங்கிள் த்ரெட்டாக மாற்ற போகிறேன் இந்த மணியை. எப்படின்னா, இது வந்து ஒரு லைனு, இந்த லைனை வந்து நான் ஒரே ஒரு நூலை மட்டும் வெளியில் எடுத்துருவேன். இப்படி தள்ளிட்டு ஒரு லைன் நூலை மட்டும் வெளியில் எடுத்துருவேன். இப்போ இது ஒரு நூலுக்குள்ளே மட்டும் இருக்கும் மணி. இப்படி தள்ளி ஃபுல்லாகவே நான் இப்போ இதை மாதிரி தள்ளி ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துருவேன். இதே மாதிரி ஃபுல்லாக தள்ளி வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி தள்ளிட்டு ஒரே ஒரு நூலை மட்டும் பிடிச்சிங்கன்னா, இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை மட்டும் பிடிச்சிங்கன்னா அப்படியே வெளில வந்துடும். இதே மாதிரி இப்போ இந்த நூலை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் லூஸ் பண்ணால் அது வந்துடுது பாருங்கள், ஒரு லைன் மட்டும். அதில் நூலில் டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள இன்னொரு நூலை எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் எடுக்கணும். நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல தள்ளிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த லைனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த நூலை மட்டும் இழுக்க போகிறேன். ஸோ இந்த நூல் அப்படியே வெளில வந்துடும். இப்போ எனக்கு ஃபுல் மணி எல்லாமே வந்து சிங்கிள் த்ரெட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஒட்டின இடத்துல இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த நூலில் தான் நான் இப்போ கோக்க போகிறேன். இந்த இடத்த ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒட்டலை, லாஸ்ட்டு மணிலெலாம் ஒட்டி தான் கோத்தேன். இந்த இடத்துல எப்போ ஒட்டலை. இந்த இடத்துல ஒட்டிட்டிங்கன்னா பிரியாது, நீங்கள் உங்களுக்குள்ளே கோக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்தையும் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கூடாது. இந்த ஹோலை, அந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கோக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டேன். நான் இந்த இடத்த கோத்துள்ள எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை இந்த இடத்துல இப்படி ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்த இப்போ இதில் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டேன். மடித்ததை விட்டிங்கன்னா எல்லாமே அறுந்துடும், வந்துடும், கீழே விழுந்துடும். இதை மாதிரி பிடிச்சிட்டு இப்படி ஒன்று தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படின்னா மொத்தமாக 4-5 தள்ள முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளும்போது 1-2 தான் தள்ளணும். இது நான் ஏற்கனவே தள்ளுனது பாதி தள்ளிட்டேன் அந்த நூல்லன்றதுனால வேகமாக தள்ளிட்டேன். ஃபஸ்ட்டு 1-2 தான் தள்ள முடியும். அதுமாரி ஒட்டுறது நான் இங்கே எவ்வளோ தூரத்தில் ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ தூரம் லாங்காக ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ கேப் விட்ருக்கேன். இந்த கேப் இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ஒட்டியிருக்கேன். இப்படி ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ஒட்டினீங்கன்னா சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். இதை இப்போ தள்ளிட்டேன். இதை எடுத்துட்டேன். திருப்பி இதை இப்படி பிடிச்சிட்டேன், ஹோல்ட் பண்ணிவிட்டேன். திரும்ப நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ மணி அவ்வளோ தூரம் தள்ளுறேன். இந்த இடத்துல வந்து நிற்கிது. இதுதான் இந்த ஜாயிண்ட்டு ஒட்டினது, நான் இந்த நூல் போட்டு ஒட்டினது. இது ஒட்டினது இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கிது. நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும். இது இங்கே இருக்குது நெக்ஸ்ட் லூப்பு, அது வரைக்கும் இருக்குது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ மெஷர் பண்ணி பார்த்துட்டேன். இது நான் ஏற்கனவே கோத்து வச்சது. இதுதான் எனக்கு தேவையான லென்த்து. இந்த லென்த்து தான். இதுதான் எனக்கு தேவையான அளவு. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இது 3 ஏற்கனவே கோத்து முடிச்சிட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தோட ஸ்டார்டிங் எட்ஜையும் கரெக்டாக வச்சுட்டு, ஸ்டார்டிங் எட்ஜை வச்சுட்டு இப்போ இதோடு நான் பார்க்குறேன். இன்னும் எனக்கு வந்து இன்னும் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ தேவைப்படுது. அதனால் திருப்பி நான் திருப்பி கோத்துடுவேன், சேம் ப்ராசஸில் தள்ளிடுவேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப நேரமாக கோத்துட்ருக்கேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரக் ஆகுது. ஏன்னா இங்கே ஒட்டின நூலில் வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ண போகிறேன், இதை மட்டும் லைட்டாக சிசர் வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் தள்ள ஆரம்பித்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகாமல் வரும். இதோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகாமல் வரும். ஆனால் அது நிறைய லாங்காக வச்சு ஓட்டிக்கணும்னு சொன்னேன். அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மட்டும் வெட்டிட்டு இப்போ திருப்பி தள்ளி காட்டுறேன். மூவ் ஆகுது பாருங்கள் உள்ளர. ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகாமல் இதாகாமல் அப்படின்னு வருது, ஸ்ட்ரக் ஆகாமல் வந்துடும். இப்போ இங்கே வந்து இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ திரும்ப வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னோடய ஃபுல் லென்த். நான் ஏற்கனவே கோத்து வச்சுருக்கிற மணி இந்த 3ம் இப்போ இதோட சேமாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இங்கே ஈக்குவலாக வச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 ஈக்குவலாக வச்சுட்டு சேமாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, கோத்துக்கிறேன். இப்போ நானும் சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. சப்போஸ் நம்ம கோத்தது வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா, ஜாஸ்தி கோத்துருந்தோன்னா திரும்ப இதுலேயே ரிட்டன் வந்து தள்ளிடலாம், கீழே விழாமல் மணியை. அதனால தான் நான் இப்படியே வச்சுருந்தேன். இந்த லூப்பை பிரிக்காமல் வச்சுருந்தேன். இது இப்போ நானும் கோத்து முடிச்சிட்டேன். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து வேறு ஒரு டார்க் கலரில் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில்.